வணக்கம் ஐயா. நமது மரபு மார்க்கத்தில் யாரெல்லாம் தீட்சை கொடுக்க முடியும்? அதற்கு என்ன தகுதி தேவை? வணக்கம் ஆதிகுல தெய்வம். தீட்சைன்றது ஆசி வழங்குறதுன்னு பேர். தீட்சைன்றது என்னது? ஆசி வழங்குதல் அப்படின்னு பேர். யாரெல்லாம் ஆசி வழங்கினா பழிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த தகுதி உடையவர் ஆசி வழங்கினா அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஒரு பயனாக மாறும். தகுதி இல்லாதவர் ஆட்சி வாங்கினா அதுவே வினையாக மாறும் அப்படிங்கிறத. ஏன்னா வினை ஒவ்வொரு மனிதருடைய பிறப்பும் வினை சார்ந்தது. ஒருத்தர் திருட்டு வினையில் இருப்பார், ஒருத்தர் கொலை வினையில் இருப்பார், ஒருத்தர் கொள்ளையடிக்கிற வினையில், ஒருத்தர் நோய் வினையில் இருப்பார், ஒருத்தர் மரியாதை இல்லாத வினையில் இருப்பார். இதேமாரி பல 108 வினைகளை சார்ந்து இயங்குவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பேர் நல்வினையில் இருப்பாங்க. அவங்க வாக்கு சுத்தமாக இருக்கும், அவங்க வாக்கு பலிக்கும். நிறைய பேரோட நாக்கு கறி நாக்குன்னு சொல்லுவாங்க. சொன்னால் அவங்க பார்த்தாலோ இல்லை பேசினாலோ இங்கே பிரச்சனையை உண்டு பண்ணும், எதிர்வினை ஆக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினா, தீட்சை வாங்கினா பழிக்குமானா கண்டிப்பாக கர்மா வச்சு செய்யும். அவங்களுடைய வினை இவங்களை வச்சு. இப்போ அவங்க ஒரு மருந்து வாங்குறது கூட அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்க்கணும். ஒரு கர்மா உள்ளவர் ஒரு மருந்து செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கர்மா சார்ந்து தான் இந்த மருந்து வேலை செய்யும். இல்லை அவர் வினையை அறுத்துட்டாரு, அவருக்கு எந்த வினையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது பரிசுத்தமானதாக இருக்கும், சுத்தமானதாக இருக்கும். அப்போ யார் அந்த வினை அறுத்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் 10வது வாசல்னு உடைய சகஸ்காரம் திறந்து இருக்குதோ, யாரெல்லாம் சித்த நிலையை அடைஞ்சிருக்காங்களோ, யாரெல்லாம் பிரபஞ்ச தொடர்பில் இருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த தியானத்தையோடைய உச்சபட்ச நிலையான வாசிய சிவாவாக மாற்றி வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணால் தகுதி உண்டு. அவங்களெல்லாம் வைத்தியம் செஞ்சால் பலிக்கும், அவங்களெல்லாம் மருந்து கொடுத்தா கேட்கும். ஆனால் இல்லை 10வது வாசல் திறக்கவே இல்லை, நான் தீட்சை கொடுக்குறேன்னா அது எதிர்வினை ஆட்டம். 10வது வாசல் திறக்கவே இல்லை, நான் மருந்து செஞ்சு கொடுக்குறேன்னா அது எதிர்வினை ஆட்டம். 10வது வாசல் திறக்கலை அப்படின்னா அவங்க 90 கொடுத்தா கூட அதுவும் கூட ஆபத்தில் போய் முடியும், பாவத்தில் போய் முடியும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு 90 வாங்கிறதுக்கு கூட ஒரு காலகட்டங்களில் அருள் ஆடுறவங்களுக்கு 90 வாங்கும்போது அவங்க ஆசீர்வாதமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் வைத்தியசாலைகள் இல்லாத காலகட்டங்களில் அருள் அவங்களுடைய குலதெய்வம் 90 போட்டால் அந்த நோய் விலகிடுங்கிறதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாறு. அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு கட்டத்தில் ஒரு கிராமங்களில் அப்படி அருள் இறங்க ஆள் இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அதுக்குன்னு தங்க ஊசின்னு சொல்லுவாங்க, நெற்றிக்கண்ணு திறக்கிறதுக்கு அப்படின்னு. அதால் திறந்து அந்த ஊசிகளெல்லாம் இன்னமும் நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்குது. அவங்க முக்காலமாக அறிஞ்சு அவங்க திருநீர் கொடுத்தா பலிக்கும், அந்த பிரச்சனை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அறிவியலும் ஞானமும் கொண்ட மரபு நம்முடைய தமிழர் மரபு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ கர்மா பிடிச்சி கலி காலத்தில் இருக்கிறோம், வினையோட உச்சபட்சத்தில் இருக்கிறோம். இப்போ போயிட்டு நான் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க, ஏற்றுக்காதீங்க. அவங்களுக்கு உச்சி திறந்துருக்கா, அவங்களுக்கு தகுதி இருக்கா, அவங்க பிரம்மஞானம் அறிஞ்சிருக்காங்களா, அவங்க வாசிய சிவாவாக மாற்றி வச்சுருக்கிறாங்களா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட தீட்சை வாங்கினா அது பலிக்கும். இதெல்லாம் இல்லாதவங்க, அதை பற்றி தெரியாதவங்ககிட்ட தீட்சை வாங்கும்போது அது நமக்கு வினையாக வரும். நம்ம அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம், ஒருத்தர் சிவன் மாடு மேய்க்கிறாரு, சீசஸ் ஆடு மேய்க்கிறாரு, 2 பேரும் ஒன்று அப்படிங்கிறாங்க. சீசஸ் ஆடு மேய்ச்சது உண்மை, ஏற்றுக்கலாம். ஆனால் சிவன் என்றவர் மாடு மேய்ச்சவர் இல்லை, அவர் நமக்குள்ளே இருக்கிற இறைப்பொருள், இறைவன், ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கிறார். அவர் மாடு மேய்ச்சாருன்னு சொல்கிற அறியாமையில் இருக்கக்கூடிய குருமார்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அந்தமாரி அறியாத குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கும்போது நம்ம இன்னும் வினையில் மாட்டியிருக்கிறோம், சிக்கலில் மாட்டியிருக்கிறோங்கிறது தான் உண்மை. அந்தமாரியான ஆளுங்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறதே பாவம். இறைவனுக்கு பொருள் புரியலை, சிவனுக்கு பொருள் புரியலை, சிவாவுக்கு அர்த்தம் புரியலை. இவங்க அவர் மாடு மேய்ச்சாருன்னு சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம். அவங்கள குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்ககிட்ட தீட்சை வாங்கும்போது நம்ம பாவப்பட்ட ஜீவனாக இருக்கோங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.